Hi friends, நாம இப்போ பார்க்க போகிறது Mi A2 Lite ஓட அன்பாக்சிங். Mi A2 Lite வந்து ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாக்ஸ்குள்ளே உங்களுக்கு வந்து சிலிக்கான் கேஸ் இருக்குது அண்ட் யூஎஸ்பி மைக்ரோ யூஎஸ்பி கார்டு இருக்குது அண்ட் குயிக் சார்ஜர் இருக்குது பாக்ஸ்குள்ளே. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபோன் வந்து octa-core 625 ஸ்னாப்ட்ராகன் சிப்செட் இதில் இருக்குது அண்ட் இது வந்து 32 GB அண்ட் 64 GB வேரியண்ட்டில் வருது. ரேம் பார்த்தீங்கன்னா 3 GB அண்ட் 4 GB வேரியண்ட்டில் வருது அண்ட் இது வந்து மைக்ரோ யூஎஸ்பி ஸ்லாட்டு டைப் சி கிடையாது. அண்ட் இதோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா வந்து 5.84 இன்ச் டிஸ்பிளே வித் நாட்ச் ஓட வருது. இதில் ஃபேஸ் அன்லாக்கிங் அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இது எல்லாமே இருக்குது செக்யூரிட்டிக்கு. இதோட கேமரா பற்றி பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரண்ட் சைடில் வந்து 5 மெகாபிக்சல் கேமரா அண்ட் பேக் சைடில் வந்து 5 மெகாபிக்சல் ப்ளஸ் 12 மெகாபிக்சல் கேமரா இருக்குது. ரெண்டுமே வந்து 1.25 மைக்ரான் பிக்சல்ஸோட. இதுக்கப்புறம் வந்து இந்த டிவைஸ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ரெட்மி 6 ப்ரோன்னு ஒரு மொபைல் வந்துச்சு இல்லையா, ஸோ ஆல்மோஸ்ட் அதுக்கு ஐடென்டிக்கலாக இருக்குது. பட் இது வந்து ஆண்ட்ராய்டு 1 இதில் இது பண்ணியிருக்காங்க, கூகுளோட இனிஷியேட்டிவில் வந்திருக்கு. ஆனால் ரெட்மி 6 ப்ரோ வந்து ஆண்ட்ராய்டு 1 கிடையாது. ஸோ அந்த வகையில் பார்த்தா இது டிஃப்ரென்ஸ்னு சொல்லலாம். இதோட ப்ரைஸ் பேண்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 16,000 ரேஞ்சிலேருந்து இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ரெட்மி இந்த Mi A2 Lite ஏன் மெயினாக Xiaomi வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா Mi A2ஓட காஸ்ட் வந்து 20,000 மேலே போகுது. ஸோ கொஞ்சம் லோ ப்ரைஸில் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த Mi A2 Lite வந்து ஒரு ஆப்ஷனாக அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சிருக்காங்க. பட் ப்ராப்ளம் என்னென்னா வந்து Mi A2 Lite வந்து இந்தியாவில் அவைலபிள் கிடையாது, இந்தியாவில் மார்க்கெட் பண்ண போகிறது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இந்தியாவில் வந்து அவங்க Mi A2 மட்டும்தான் மார்க்கெட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு இந்தியாவில் இது வாங்குறதுக்கான ஆப்ஷன் கிடையாது. மேபி நீங்கள் சைனாவிலையோ இல்லை அதர் சைனீஸ் வெப்சைட்லேருந்தோ இல்லை ஸ்பெயின் வெப்சைட்லேருந்தோ உங்களுக்கு ஆர்டர் பண்ண முடிஞ்சதுன்னா அது தான் பாசிபிள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த மொபைலை பற்றி? இது இந்தியாவுக்கு வரலைங்கிறது வந்து உங்களுக்கு ஐயோ மிஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் கொடுக்குதா, இல்லை வந்து இந்த மொபைல் வந்து அவ்வளோ இம்ப்ரெசிவாக இல்லையா? உங்களோட தாட்ஸ் என்னன்றதை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுவாங்க கண்டிப்பாக. இது உங்கள் தமிழ் டெக் HD. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.